அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, 8ஆம் வகுப்புல இம்பார்ட்டன்டான ஓல்டு புக்ல உள்ள அறிஞ்சொல் பொருட்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 8ஆம் புக்ல வந்து 2 வீடியோவும் நான் வந்து போட போறேன். ஏன்னா வீடியோ வந்து 44 வரைக்கும் வந்து முக்கியமானது மட்டும் தான் குடுத்துருக்கேன். எல்லாத்தையும் நான் எடுக்கல. அப்படி இருந்த போதே ஒரு 7 வரை தான் கவர் பண்ண முடிஞ்சது. 8, 9வது 7 அடுத்த பார்ட்ல நான் குடுக்குறேன். சரி வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நீரவர்னா அறிவுடையவர். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஊர்கள்லாம் பேசுவாங்க. "யோ நீர் என்னையா பேசுறாரு?" அப்ப அறிவுடையவன் அப்படி பேச மாட்டான். வாங்க, போங்கன்னு தான் பேசுவான். அப்ப நீரு, அவரு அப்படின்னு யார் பேசுவா? அறிவில்லாதவன் பேசுவான். அப்போ அறிவுடையவர் அப்படின்னா நீரவர்ன்னு பேச மாட்டான். நவில்தோறும் அப்படின்னா கற்க கற்க. நம்ம நாவால டெய்லி கற்க கற்க தான் நமக்கு என்ன கல்வி வந்து வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நவில்தோறும்னா கற்க கற்க. சோ நயம் அப்படின்னா இன்பம். ரைட்டா? நம்ம ஒரு கேஸ் போட்டிருக்கோம். அதுல நியாயம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு இன்பமா இருப்போம். இல்ல ஒரு நயமான ஒரு சரக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப இன்பமா இருப்பாங்க நம்ம மக்கள்லாம். அப்படி இருக்கும் பொழுது நயம்னா இன்பம். நகுதல்னா என்னது? சிரிச்சல். ரைட்டா? நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஒருத்தனை நக்கல் பண்ணாதான் சிரிப்போம். அப்ப நகுதல்னா நக்கல் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க. சிரித்தல். நெக்ஸ்ட் கிழமை. ஐயா இன்னைக்கு சனிக்கிழமையா, என்னால வேலைக்கு வர முடியாது. ஐயா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்குலாம் வேலைக்கு வர முடியாது அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ரூல் நம்பர் 67 சொல்லியிருக்கு. அதை நம்ம தனியா பார்க்கலாம். அப்போ கிழமையை வச்சு நீங்க லீவை உரிமையா சொல்ல முடியாது. கிழமைனா உரிமை அப்படின்னு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் உடுக்கை. உடுக்கைன்னா என்னது? ஆடை அப்படின்னு அர்த்தம். ஒரு சட்டை எடுக்கும், அப்படி கையை அப்படி விடணும். விடுதோம்னா கைய, அப்போ உடுக்கை. அதான் உடுக்கைன்னா என்னது? ஆடை அப்படின்னு வச்சுக்கோ. இடுகண். நம்ம ஒரு பொருள் வச்சிருக்கோம். பொருள் வச்சோம்னா அப்படி கண்ணு இட்டுட்டாங்கன்னா நமக்கு துன்பம் வந்துடும் இல்லையா? அதான் மீனிங். அப்ப இடுகண்ணா ஒரு பொருளின் மேல கண்ணு இடுதாங்க, அப்போ துன்பம் அடையுதோம் அப்படின்னு நான் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, ஊன்றும் அப்படின்னா தாங்கும். ஏதாட்டும் ஒரு இது கீழே விழ போகுது அப்படின்னா, இந்த செலாப்பை கீழே விழ போகுதுன்னா ஒரு கம்பை ஊனிட்டோம் அப்படின்னா அது தாங்கிடும். அப்போ ஊன்றும்னா தாங்கும் அப்படின்னு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் குளவி அப்படின்னா குழந்தை. ரைட்டா? நம்ம ஊர்ல சொல்லுவோம், அது பிள்ளை குளவில அதை அடிக்காத அப்படின்னு சொல்லுவோமா? பிள்ளை குளவியை அடிக்காத அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குளவி அப்படின்னா குழந்தை அப்படின்னு வச்சுக்கணும். மயரி அப்படின்னா மயக்கம். ரைட்டா? அதுல மய 2 இருக்கு. அந்த 2 நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். மயரி அப்படின்னா மயக்கம்னு வந்துடணும். அடுத்து கலரும் அப்படின்னா பேசும். எவமலை பேசுதுன்னு உளறிக்கிட்டு இருக்கான் சொல்லுவோமா? பேசுதுன்னா உளறிக்கிட்டு இருக்கான். அப்போ கலரும் அப்படின்னா உளரும் வச்சுக்கோ. பேசும் அப்படிங்கறத லிங்க் பண்ணிக்கணும். சலவர்னா வஞ்சகர். சில பேர் வந்து வஞ்சகமாவே இருப்பாங்க. நம்ம குடும்பத்திலேயே நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா வஞ்சகமா இருப்பாங்க. இவன் அழிக்கணும் அப்படின்ட்டு. அப்ப சில பேர் வஞ்சகமா இருப்பாங்க. சலவர்னா வஞ்சகம். நெக்ஸ்ட் மண்ணுயிர் அப்படின்னா நிறைவேற்று உயிர். இந்த மண்ணு எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு வரைக்கும் அவன் என்ன செய்வான்? நிலையா வாழ்வான் அப்படிங்கறதுதான் இதுக்கு மீனிங். அப்ப மண்ணுயிர்னா என்னது? நிலை பெற்ற உயிர் அப்படிங்கிறது மீனிங். அடுத்து பாருங்க, மாறன் அப்படின்னா மன்மதன். ரைட்டா? மாறன் அப்படின்னா மன்மதன். எவன் ஒருத்தன் மாடர்னா ட்ரெஸ் பண்றானோ அவன் அந்த காலத்துல மன்மதன். கரெக்ட் தானே? அப்போ மாறனை நான் மாடன் தான் மாத்திட்டேன். மன்மதன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகுனா கோழி. எல்லா கோழிக்கும் முன்னாடி ஒரு அழகு இருக்கும் பாத்தீங்களா? அப்ப அழகு அப்படின்னா கோழி அப்படின்னு வச்சுக்கோங்க. விசும்புனா வானம். சிம்பு நடிச்ச படம் என்ன படம்? வானம் தானே? அப்போ விசும்பு வி இருக்கு. அப்ப வீணா விண்மீன் அப்படின்னு வச்சுக்கணும் மேல. அசும்பு அப்படின்னு கேட்பாங்க. அசும்புனா நிலம்னு அர்த்தம். ரைட்டா? அசும்புனா நிலம், விசும்புனா வானம். மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சொற்றான் அப்படின்னா வென்றான் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தன் தோற்றாதான் வெற்றி பெற முடியும். அப்போ சொற்றான் அப்படின்னா வென்றான் அப்படிங்கறத இங்க மீனிங்கா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அரவு அப்படின்னா பாம்பு. எல்லாம் அங்க பாம்பு இருக்கு, அரவிடாம பேரு. பாம்பை கண்டா ஒண்ணு அரைஞ்சிரு, இல்ல அரம்புனா பேரு. அப்ப அரவு, அப்ப அரவுனா அரை அப்படின்னு மீனிங். சரியா? அப்ப அரவுனா பாம்பு. நெக்ஸ்ட் பாருங்க, குருகு அப்படின்னா நாரை. எந்த குருவனாலும் பாருங்களேன், அவங்க முடி நரைச்சிருக்கும். ஏன்னா அவங்க நிறைய ஞானம் இருக்கும். வயசான பிறகுதான் குருவாக முடியும். அப்ப குருனா நரை அப்படின்னு வச்சுக்கோங்க. சாரி, நாரை தான் வரும். ஷார்ட்கட்காக சொல்றேன். ரைட்டா? நாரை. வவ்வினா கவ்வி. நம்ம வீட்டுல நாயெல்லாம் வளர்ப்போம். வவ்வுன்னு வவ்வி ஒரே கவ்வ கவ்விடும். சரியா? அப்போ வவ்வி அப்படின்னா கவ்வி அப்படின்னு அர்த்தம். கோடு அப்படின்னா கொம்பு அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? கோடு அப்படின்னா கொம்பு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் திரைனா அலை. திரைகடல் ஓடியும் நீ திரவியத்தை தேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப திரைன்னா என்னது? அலையை உடைய கடல் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க. அப்ப திரைனா அலை. ரைட்டா? மேதினா எருமை. ரைட்டா? இதுல மேதில மதி அப்படின்னு வச்சுக்கோங்க. எரும மாடு மாதிரி இருந்தானா உன்னை எவனும் மதிக்க மாட்டான். ஒழுங்கா டிஎன்பிஎஸ்சி காலில் இருந்துச்சு படிச்சாதான் உன்னை மதிப்பான். எரும மாடுனா நான் வந்து இருக்கேன் அப்படின்னு தான் படிக்க மாட்டான். அப்ப எருமை அப்படின்னா மதிக்க மாட்டாங்க. மதிக்க மாட்டாங்கன்னா மேதி அப்படின்னு வச்சுக்கோ.
ஸோ நெக்ஸ்ட் புல்லுன்னா என்னது? அன்னம் தெரியும். புல்னா என்னது? பறவைன்னு தெரியும். ஆனா அது என்ன பறவை அப்படின்னா அன்னம்னு வச்சுக்கணும். அன்னப்பறவை மற்ற பறவைகள்லாம் என்ன செய்யும் அப்படின்னா பூச்சிகள் திங்கும். அன்னப்பறவை மட்டும் என்ன செய்யும்? ஃபுல்லா பால் குடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ அப்போ புல்லுன்னா அன்னம். ஸோ சேடினா தோழி அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம சங்க இலக்கியங்கள்லாம் பார்த்துருப்போம். சேதி யார் சொல்லுவா? தோழி தான் சொல்லுவாங்க. அப்போ சேடி அப்படின்னா தோழி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஈறு இருவர். இதுல பாருங்க, இது ஒரு ஈறு, இது ஒரு இருவர். அப்ப 2 2 4. அதுதான் சொல்லிருக்காங்க நால்வர். ஸோ நெக்ஸ்ட் கடிமாலை. கடிமாலைன்னா என்னது? ஸோ நம்ம என்னைக்கு இந்த மணமாலையை ஒரு பெண் கழுத்துல போடுமோ அன்னையில இருந்து நம்ம டெய்லி கடி வாங்கணும். அது இல்ல, இது இல்ல, அது வாங்க, இது வாங்கன்னு சொல்லி கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப கடிமாலைன்னா மணமாலை. லிங்க் வந்துடணும். சரியா? கொஸ்டினை பார்த்த உடனே ஞாபகத்துக்கு வரணும். நெக்ஸ்ட் பாருங்க, தார்னா மாலை. எல்லாம் மழை பெஞ்சிருச்சு, தார் ரோட்லயே போ. எல்லாம் மாலை நேரம் ஆயிடுச்சு, தார் ரோட்லயே போ. குளத்துக்கரையில போத பாம்பு கிடக்கும். சரியா? ஸோ இதுதான் ஷார்ட்கட். அப்போ மாலை அப்படின்னா என்னது? தார் சாலை அப்படின்னா வச்சுக்கோ. ஸோ நெக்ஸ்ட் காசினி அப்படின்னா நிலம். ஸோ காசில போய் இன்னைக்கு ஒரு நாள் நிலம் வாங்க முடியுமா? முடியாது. காசே இல்லாம நிலம் வாங்க முடியுமா? முடியாது. அப்போ காசி அப்படின்னா நிலம் வச்சுக்கோ. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வெல்கி அப்படின்னா நாணி. ஸோ நான் வென்றுட்டேன், இருந்தாலும் ஒரு நாணத்தோட தான் ஸ்டேஜுக்கு போவேன். கூச்சப்படுவாங்க, நிறைய பேர் பேசிட மாட்டாங்க. அப்போ வெல்கி அப்படிங்கிறது என்னது? வென்றாலும் நாணத்தோட போவோம். வெல்கினா நாணம்னு வச்சுக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வயவேந்து அப்படின்னா நலன் அர்த்தம். ஸோ வயவேந்துன்னா வயசுக்கு ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா உடனே நலன் செஞ்சிடணும். ரைட்டா? என்ன முறையோ அதை செஞ்சிடணும். அப்போ நலன் அப்படின்னு வச்சுக்கணும். வயவேந்து அப்படிங்கிறது. ஸோ வீரம் மிகுந்த அரசன் அப்படிங்கிறது அந்த வயவேந்து. வேந்தன்னா அரசன், வயன வீரம் மிகுந்தன்னு அர்த்தம். அதுதான் அப்படி நலவென்பாளர் நலனை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மட நாடு. இது ரொம்ப முக்கியம், இந்த ரெண்டும். ஸோ இந்த டாபிக்ல இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமா படிச்சிருந்தோம். ஸோ இதுல மட நாடு அப்படின்னா பசு. ரைட்டா? ஸோ ஒரு பசு இருக்கு அப்படின்னா அந்த பசு என்ன செய்ய மாட்டாங்க? நாடை நம்ம நாடை விட்டு தாண்ட விட மாட்டாங்க. இல்லைன்னா ஒரு பசு இருக்குன்னா அந்த பசு தான் என்ன செய்யும்? நாடு விட்டு நாடு போகும். அப்போ மட நாடு அப்படின்னா இளைய பசு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ மலை விடை அப்படின்னா காளை. காளையை என்ன செஞ்சிருவாங்க? நாட்டை விட்டு நீ விடை விடை விடு விடை விடு மனமே பாட்டை போட்டு அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ எவனோ காளை மாடு எதுக்கு விஷம்? பால் கறக்கு யூஸ் ஆகாது இல்லையா? அதனால ஸோ விடை விடு பாட்டை போட்டு காளை மாடை அனுப்பிடுவாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மருகு அப்படின்னா அரசு வீதி. ரைட்டா? இது அரசு வீதி. இந்த அரசு வீதியில போனோம் அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவான ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பையன் நிப்பாட்டி வைக்காங்க. அவன் மருகுதான், நான் எப்படியாவது இந்த ரோட்ல போகணும் அப்படின்ட்டு. அப்ப மருகு அப்படின்னா ஒரு பையன் கதறுதான், அரசருடைய வீதிக்குள்ள போகணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ மருகுனா அரச வீதி. சம்புனா நாவல். ரைட்டா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரசருக்கு எவன்தான் சொம்படிங்கன்னா அவன் தான் நாவல். நாவல் மரத்துல போய் நாவப்பழம் திங்க மாதிரி நல்ல உயர்ந்த பொசிஷன் போய் உட்காருவான். சரியா? அப்போ சொம்பு, சம்புனா சொம்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. நாவல் அப்படின்னு. நாவால தானே சொம்பு அடிப்பாங்க. ஐயா நீங்க இல்லைன்னா அந்த ஆபீஸே இல்லைங்க ஐயாம்மா. சரியா? அதெல்லாம் சொம்படிக்குதுன்னு அர்த்தம். அப்போ சம்புனா சொம்பு, நாவால சொம்படிப்பான். மதியம்னா நிலவு. மதியம் போய் எவனாட்டு நிலவை பார்க்க முடியுமா? பார்க்கலாம், ஒரு சில நேரம் தெரியும். ரைட்டா? பட் எல்லா நேரம் பார்க்க முடியாது. அப்போ மதியம்னா நிலவு. ஸோ கலாபம், நம்ம ஆல்ரெடி அன்னைக்கு ஒன்று பார்த்தோம், கலபம்னு பார்த்தோம். ரைட்டா? ஸோ இங்க கலபம் அப்படின்னு பார்த்தோம். கலபம்னா என்னது? சந்தனம். சொன்ன உடனே ஆன்சர் உங்களுக்கு வரணும். அப்பதான் நம்ம ஷார்ட்கட்ஸை நீங்க நல்லா வாட்ச் பண்ணுவீங்கன்னு அர்த்தம். ஸோ கலபம்னா சந்தனம், கலாபம்னா தோகை. ரைட்டா? ஸோ தோகைன்னா என்னதுப்பா? மயிலோட தோகை நம்ம வீட்டில் வச்சிருக்கோம். களவாண்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா சின்ன பையங்க புக்கில் நினைச்சுவாங்க, நோட்டில் எடுத்து ஒரு இது வைக்கிறதுக்காக. அப்போ கலாபம் அப்படின்னா தோகை. கோலை அப்படின்னா அழகிய அப்படின்னு அர்த்தம். நம்ம வீட்டில் நம்ம மனைவிமார்கள்லாம் கோலம் போட்டாங்கன்னா அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. பார்த்துருக்கீங்களா? அப்போ கோலை அப்படின்னா அழகிய அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ அடுத்து வாவி அப்படின்னா பொய்கை. ரைட்டா? வாவினா பொய்கை. இது தெரிஞ்சுக்கத்தான் செய்யணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, குவடு அப்படின்னா மலை. குவடுனா மலை. ஸோ இப்போ ஒரு மலைக்கு நீங்க போறீங்க. அந்த மலையில போயிட்டு என்ன செய்யணும்? ஒரு கூடாரம் போட்டுதான் உங்களால இருக்க முடியும். ஏன்னா காத்து ரொம்ப அடிக்கும். அப்போ குவடுனா குவிஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ குவடுனா மலை. கோது அப்படின்னா குற்றம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதாட்டு ஒரு கேஸ்னா தான் நம்ம கோர்ட்டுக்கு போவோம். அப்போ கோர்ட்டு அப்படிங்கிறத கோது அப்படின்னு வச்சுக்கணும். குற்றம். தண்ணியை போய் இடையில போய் கோதுறனா குற்றம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, உபாயம்னா வழிவகை. எல்லா இதுலையும் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த போர்டில் உபாயம் சுவிக்ஷம் அகாடமி அப்படின்னு போட்டோம்னா இந்த போர்டு உருவாக யார் வழிவகை செஞ்சா அப்படிங்கிறது இதனுடைய மீனிங். அப்போ உபாயம்னா வழிவகை. அடுத்து முகைனா மொட்டு. நறுமுகையே நறுமுகைன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அந்த முகை அப்படின்னா மொட்டு அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? மறந்துடக்கூடாது. ஸோ இதோட பார்ட் 1 8th ஓல்டு தமிழ்ல நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோ வருது.
ஸ்டே டியூன், கெட் விக்டரி. பாய்.